ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கையும் முட்டையும் வச்சு ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 5 முட்டையும் எடுத்திருக்கேன். கூடவே ஒரே ஒரு பல்லாரியும் கூட எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை தண்ணியில் நல்லா கழுகிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதில் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து நல்லா கழுகி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். நாம் கழுகி வச்ச உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையுமே 2ஆக கட் பண்ணி குக்கரில் போட்டாச்சு. இனி குக்கரை மூடி வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். இனி விசில் போட்டுடலாம். இது ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேகட்டும். அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். நாம் எடுத்து வச்ச முட்டையை தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். பாத்திரத்தில் முட்டையெல்லாம் போட்டாச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா முட்டையை வேக வைக்கணும். இந்த பக்கம் குக்கரில் நல்லா விசில் வந்துடுச்சு. 3 விசில் வந்தாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இந்த பக்கம் முட்டை நல்லா வெந்துடுச்சு. இதையும் அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு. இனிமேல் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இனி இந்த உருளைக்கிழங்கை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்குல உள்ள தொலியெல்லாம் பிச்சு எடுத்துடணும். எல்லா உருளைக்கிழங்குலையும் தொலியெல்லாம் நீக்கியாச்சு. இனிமேல் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச முட்டையை தோடெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் நல்லா கழுகி எடுத்துக்கலாம். தோடு எடுத்தாச்சு. தண்ணியில் போட்டு கழுகி எல்லா முட்டையும் எடுத்தாச்சு. இனிமேல் நாம் இந்த முட்டையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லா முட்டையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா நாம் உருளைக்கிழங்கு வச்சிருந்த பாத்திரத்தில் இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரம்ப இலை சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரை கழுகி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். அதனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துருக்குற மசாலா, தேங்காய் இது மட்டும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெந்தால் போதும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு. நல்லா கிண்டி கொடுத்துட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். தீயை நம்ம குறைச்சி தான் வச்சுருக்கணும். ஏன்னா தண்ணி ஒன்றும் நம்ம ரொம்ப சேர்க்கலை, அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒரு பல்லாரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு
ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்ச பல்லாரியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் கிண்டி கொடுக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் நம்ம குருமா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம தாளிசத்தை போட்டுடலாம். இவ்வளோதாங்க, ஈஸியான உருளைக்கிழங்கு முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சோத்து கூட சாப்பிடும்போது கொஞ்சம் ரசம் வச்சுட்டு இந்த குருமாவும் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்தி கூட இந்த குருமாவை வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொன்னி அரிசி சாதம், அப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ண முட்டை உருளைக்கிழங்கு குருமா. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள்.